Vivo x200 Pro இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க பண்ணுறாதீங்க. இந்த ஃபோனோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது, பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது, ப்ராசஸ் எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். Vivo x200 சீரிஸோட டாப் வேரியண்ட் Vivo x200 Pro இதாங்க. இந்த ஃபோன் தாங்க 6.7 inch LPTO AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. அதே போல் நம்மளுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குறாங்க. பஞ்சுவல் டிஸ்பிளே தாங்க. கர்வ்டு ப்ளஸ் ஃப்ளாட் ரெண்டுமே கலந்தாப்பில் இருக்குது. ஆமாங்க, கர்வ்டு ரொம்ப இல்லாமல் ஃப்ளாட்டாகவும் இல்லாமல் நல்லா கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா? அடுத்தது இது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. திக்னஸ் வந்து 8.2 mm திக்னஸ் கொடுக்குறாங்க. வெயிட் 223 கிராம் கொடுக்குறாங்க, ஓகேங்களா? இதெல்லாம் வந்து டிஸ்பிளே இப்போ சம்மந்தப்பட்டது. அடுத்தது கேமரா பற்றி பார்த்துலங்க. Vivo X சீரிஸ்னாவே நம்மளுக்கு வந்து கேமரா இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. இதில் பற்றி பார்த்துலங்க 200 MP நம்மளுக்கு வந்து பெரிஸ்கோப் சென்சார் கொடுக்குறாங்க. அடுத்தது 50 MP நம்மளுக்கு வைட் ஆங்கிள் கொடுக்குறாங்க. 50 MP அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. 3 கேமரா இருக்குது, 3மே OS சப்போர்ட்டோடு இருக்குது, ஓகேங்களா? இதோட சென்சார் வந்து சோனி லைட் 818 அப்படிங்கிற சென்சாரு. அப்போ Vivoனாவே கேமராவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அதே போல் இந்த ஃபோன்லேயுமே சும்மா வெறித்தனமாக கொடுத்துக்கிறாங்க. ஏன்னா பெரிஸ்கோப் சென்சார் 200 MPனால நம்மளுக்கு ஃபோட்டோஸு வீடியோஸு எல்லாமே வெறித்தனமாக இருக்குங்க. அதே போல் நம்மளுக்கு வந்து 50 MP வைட் ஆங்கிள் கொடுக்குறதுனால அந்த கேமரா நல்லாவே இருக்குங்க. அல்ட்ரா வைடு கொஞ்சம் நல்லாவே இருக்குது, ஓகேங்களா? ஆக மொத்தம் கேமரா வந்து சும்மா வெறித்தனமாக இருக்குதுங்க. 4K வீடியோ 60 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியுங்க. ஒரு 8K கொடுத்து நல்லாவே இருந்துருக்குங்க, ஓகேங்களா? அது ஃப்ரண்ட்டில் 32 MPக்கான செல்ஃபி கேம் கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது, ஓகேங்களா? ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. ஒரு 50 MP கொடுத்து நல்லாவே இருந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்தியாவில் மாறுமான்னு சொல்லி. ஒரு 50 MP தான் கொடுப்பாங்க ஆக மொத்தம் இந்தியாவில். இது வெயிட் பண்ணி பார்ப்போம். 6000 mAh பேட்டரி, நல்ல மேசிவான பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண சைனாவில் வந்து 90 வாட் கொடுத்துறாங்க. இந்தியாவில் வந்து அந்த செக்மெண்ட்டில் வராது, அதனால் 120 வரக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ரிவர்ஸ் அது வயர்லெஸ் சார்ஜ் வந்து 30 வாட்டுக்கான கொடுக்குறாங்க, ஓகேங்களா? நம்மளுக்கு இந்த 6000 mAh பேட்டரி வந்து இப்போ இந்த சீரிஸில் கரெக்டாக வந்துருச்சு. இந்த வருஷம் எல்லாமே 6000 mAh பேட்டரி தான் வரப்போகுதுங்க. போன வருஷத்தில் 5000 mAh பேட்டரி, இந்த வருஷம் எல்லாமே 6000 mAh பேட்டரி வர வாய்ப்பு அதிகமாகவே வந்துருச்சுங்க, ஓகேங்களா? அடுத்தது இதோட ப்ராசஸ் வந்து MediaTek Dimensity 9400 அப்படிங்கிற சிப்செட் கொடுக்குறாங்க. நல்ல பவர்ஃபுல்லான சிப்செட்டுங்க. அடுத்தது இதோட வேரியண்ட் வந்து 12GB RAM வேரியண்ட் இருக்குது. 256GB இன்டர்ஸ்டோஜிக் மொபைலும் இருக்குதுங்க, ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு 80 to 90,000 அந்த ரேஞ்சில் அது வர அதிக வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி 90,000 வர அதிக வாய்ப்பு இருக்குது இந்த ஃபோனு. அதே போல் இதோட திக்னஸ் வந்து 8.2 mm சொல்லியாச்சு. அப்புறம் IP68க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குதுன்னு இருக்கிறாங்க. IP68, 69 ரெண்டுமே இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து Android 15. ஆமாங்க, இப்போ எல்லாம் அப்கிரேட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே Android 15 ஆகிடுச்சு. இன்னும் வரப்போகிற ஜென்ரேஷன் எல்லாமே Android 15 ஜென்ரேஷனாக தான் இருக்க போகுது. Android 14 வந்து முடிஞ்சு போச்சுங்க. இன்னும் Android 15 தான் வரப்போகுது. அதனால் எல்லாருமே அப்கிரேட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அடுத்தது இதில் வந்து 5G சப்போர்ட் இருக்குது. NFC இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. இதோட ப்ளஸ் பாயிண்ட்டில் சொல்லிடுறேன், கேமரா சும்மா வெறித்தனமாக இருக்குது. ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதிகமாக சொல்லணும்னா கேமரா சும்மா வெறித்தனமாக இருக்குது. நம்மளுக்கு ப்ராசஸ் ஒரு நல்ல ப்ராசஸ் தான். மோஸ்ட்லி இந்த Snapdragon 8 லைட் அந்த ப்ராசஸ் கொடுத்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கு. அது இன்னும் பவர்ஃபுல்லாகவே இருந்திருக்கு. அதை கொடுத்துருக்கலாம். இல்லை இவங்க MediaTek Dimensity 9400 கொடுத்துருக்காங்க. இது நல்லாவே இருக்குது. ஆனால் அதை விட கம்பேர் பண்ணும்போது Snapdragon ப்ளஸ் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக மாற்றாங்க, ஓகேங்களா? உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். இதோட பேசிக் வேரியண்ட் Vivo x200 mini அப்படிங்கிற ஃபோனும் இருக்குது. அது வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வரப்போகுது. அந்த ஃபோனோட ரிவ்யூ நம்ம சேனலில் போட்டு செக் பண்ணி பாருங்கள். அது ஒரு 45,000 வரப்போகுது. அது ஒரே மாதிரி தான் கொஞ்சம் மாற்றம் ஏற்படும், அவ்வளோதாங்க, சரிங்களா? நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மன்றாதீங்க, ஓகேங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு பண்ணுறேன். பை, டேக் கேர்.